நல்லா இருமா. அம்மாடி வள்ளி, நீங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா. மாமா சாப்பிட்டீங்களா? அண்ணே, நான் கூட கேட்க மறந்துட்டேன். பாத்தீங்களா, வள்ளி கரெக்டா கேட்டா. ஏதாவது சாப்பிடுறீங்களானே? நான் ரெடி பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. மாமா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு உங்க புள்ளையோட பிறந்த நாள். அந்த ஆண்டவனே 25 வருஷம் கழிச்சு உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதான் உங்களை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அண்ணே, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு கண் கலங்கிட்டு? இல்லம்மா, நான் ஜெயில இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்ப கதையை என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என் புள்ள எப்படி இருப்பானோன்னு என் மனசு பதறிட்டே இருக்குமா. செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷம் ஜெயில இருந்தேன். ஆனா ஒவ்வொரு நாள் கண்முழிக்கும் போதும் இன்னைக்கு என் புள்ளைய பாத்திர மாட்டோமா, நாளைக்கு என் புள்ளைய பாத்திர மாட்டோமான்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்படி என் புள்ளைய பத்தி நினைக்காத நாளே கிடையாதுமா. ஐயா வேலா, நீ பிறந்ததுல இருந்து ஒரு அப்பாவா உன் கூட இருந்ததில்ல. உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எதையுமே செஞ்சதில்லப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன வேலா, இதை விட ஒரு பிறந்தநாள் பரிச யாராலையும் கொடுக்க முடியாது. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இரு வேலா.